அன்பார்ந்த ராசிபுரம் தமிழ் கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய முதல் கூட்டத்தின் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, தமிழை போற்றுகின்ற விதத்திலே தமிழையா என்று அனைவரும் சிறப்பாக அழைக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தினுடைய பள்ளி துணை ஆய்வாளர், தமிழ் கழகத்தினுடைய செயலாளர், மரியாதைக்குரிய முனைவர் கை பெரியசாமி ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, தருமபுரி கம்பன் கழகத்தினுடைய செயலாளரும் தகடூர் அறிவழி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய தமிழ் திரு தகடூர் அறிவழி ஐயா அவர்களே, தமிழ் திரு மொய்குழலி அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவான மொழியிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூலரின் கருத்துப்படியும் தமிழ் மொழிக்காக, தமிழுக்காக மனதில் பட்டதை பட்டென்று உரைப்பவர் நமது அறிவொளி ஐயா அவர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். புலவர் ஐயா பரமேஸ்வர ஐயா இங்கு இருக்கின்றார்கள், நம்ம ரத்தின ஐயா இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக நான் தமிழ் சொற்களை, தமிழை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். ஆக சான்றோர்களே, வீரத்தில் தமிழர்கள் குறைந்தவர் இல்லை, விவேகத்தில் தமிழர்கள் தடம் புரண்டவர் இல்லை, மனிதநேய மாண்பு தமிழர்கள் மறந்தவர் இல்லை. ஆனால் தமிழர்களை கேலி செய்யும் போலி மனிதர்களின் கெட்ட எண்ணங்களை வெட்டி எறிந்திட தருமபுரி கம்பன் கழகத்துடைய செயலாளரும் தகடூர் அறிவழி ஐயா அவர்களே, அது உங்களால் தான் முடியும், பட்டி தொட்டி எங்கும் இதை தமிழை, தமிழ் கருத்துக்களை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். செந்தமிழ், பைந்தமிழ், தேன்தமிழ், தெல்லு தமிழ், தெம்மாங்கு தமிழ், பண்டைய தமிழ், சங்ககால தமிழ், சமுதாய தமிழ், இலக்கிய தமிழ், கவிதை தமிழ், உரைநடை தமிழ், பூந்தமிழ், மென்தமிழ், பண்பாட்டு தமிழ், வீரத்தமிழ், வெற்றி தமிழ், காவியத்தமிழ், கட்டுரை தமிழ், கிராமிய தமிழ், சிங்கத்தமிழ், சீர்மிகு தமிழ், குறுந்தமிழ், கன்னித்தமிழ், நற்றமிழ், நாட்டிய தமிழ், முத்தமிழ், அருந்தமிழ் என தமிழை தரம் பிரித்து அணிகலம் கொடுத்து அடையாளம் காட்டி சென்ற தமிழுக்கு, தமிழர்களுக்கு நாம் தலை வணங்குவோம். அந்த தமிழுக்கு ஒரு இழுக்கு நேராமல் பாதுகாக்கும் அமைப்பாக இந்த தமிழ் கழகம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கழகத்தின் நிர்வாகிகளான அனைவரையும் நான் இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், பாராட்டுகின்றேன். ஒரு நொடியில் உலகளந்தார் வாமனர், அது விஷ்ணு அவதாரம். ஒரு நொடியில் உலகளந்தார் வாமனர், அது விஷ்ணு அவதாரம். 2 அடியில் உலகளந்தார் வள்ளுவர், அது என் தாய்மொழியின் அவதாரம். தொன்மையை தொட வேண்டுமா, அகத்தியம் உண்டு எங்களிடம். இலக்கணத்தை இயம்ப வேண்டுமா, தொல்காப்பியம் உண்டு எங்களிடம். யாரையாவது புகழ வேண்டுமா, புறநானூறு உண்டு எங்களிடம். யாரையாவது அறிய வேண்டுமா, அகநானூறு உண்டு எங்களிடம். காலில் அணியும் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம், கழுத்தில் அணியும் மணிக்கும் உண்டு மணிமேகலை. காலில் அணியும் குண்டலமா, எடுத்துக் கொள்ளுங்கள் குண்டலகேசியை. கையில் அணியும் வளையலா, வளைத்து படியுங்கள் வளையாபதியை. குறுந்தொகையிலே குறுக்கிட முடியுமோ, ஐவகை நிலங்களை எங்கள் மொழியை காட்டிலும் எதையாவது விளக்கிட முடியுமோ? என்ன இல்லை இம்மொழியில், இத்தமிழ் மொழியில். எளிதல்ல எல்லாவற்றையும் எடுத்து இயம்புவது. என்ன இல்லை தமிழ் மொழியில், எடுத்து இயம்புவது எளிதல்ல. அகத்தியன் தொட்டிலிட்டு, தொல்காப்பியன் தாளாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேதர்கள் பாராட்டி வருடங்கள் பல ஆயிரம் கடந்தாலும்
என்றும் மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் உயர்தனி செம்மொழி அதுவே எம்மொழி, எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் தமிழ்தாய் நாடகமன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி 35 ஆண்டுகள் ஆகின்றது. அப்பொழுது கூட நாடகமன்றத்திற்கு தமிழ்தாய் என்றுதான் பெயர் வைத்தேன். அப்படிப்பட்ட இசையில் ஒருவனாக இருக்கின்ற காரணத்தினால் கல்மனதையும் கனிய வைக்கும் இசை தமிழ் இசை. தாலாட்டு முதல் வாழ்வின் இறுதி நீராட்டு வரை இசை குறிப்புகளால் மெருகேற்றி உணர்வூட்டி வாழ்க்கை முறையோடு ஒன்றியதுதான் நமது தமிழ் இசை, தமிழ் மொழி. காதுக்கு விருந்து, சிந்தனைக்கு தெளிவு, மனதுக்கு அருமருந்து, தளர்வான நேரத்தில் ஊக்குவிப்பு, தவிப்பான நேரத்தில் ஆறுதல், களிப்பான நேரத்தில் உற்சாகம் ஊட்டுதல், கலைத்த உழைப்பாளிக்கு களிப்பூட்டி எல்லா விதங்களிலும் மகிழ்ப்பது இசை ஒன்றே, அது தமிழ் இசை என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மொழியே இல்லாத சூழலிலும் குழந்தையை தாளாட்டி தூங்க வைப்பதையும், மகிழ்ச்சிக்கு நாகத்தை மயங்க வைப்பதையும், காதலர்களை ஏங்க வைப்பதையும், வயல்வெளியிலே பயிர்கள் வளர நோய்க்கு மருந்தாக இசை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இசைக்கு வயப்படாத வேறு எந்த கலைக்கும் உள்ளம் வசப்பட்டதாக வரலாறு இல்லை. நமது தொன்மையான தமிழ் இசை வரலாற்றில் தமிழ் இசையின் தாய் நமது காரைக்கால் அம்மையார் அவர்கள். தேவார மூவர் அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர், திருவருட்பா வழங்கிய அருட்பெருஞ்சோதி நமது ராமலிங்க வள்ளலார் என்று இசையால் மனிதர்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நோய் தீர்க்கும் ஒரு மருந்தாக இருந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். பக்தி ரசம், காதல் ரசம், சோக ரசம், நகைச்சுவை ரசம், வீரம் என நவரசத்தின் அத்தனை வெளிப்பாடுகளையும் திரைப்பாடல்கள் சமுதாயத்திற்கு தந்தது ஒரு வைத்திய முறையே ஆகும். வைத்திய முறை வைத்துத்தான் இசையை, தமிழை பயன்படுத்தினார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். நமது உடலின் ஒவ்வொரு அங்கத்திலும், இயக்கத்திலும் இசை ஊறி இருப்பதை நம்மால் உணர முடியும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை இருக்க வேண்டும், தமிழ் இலக்கியம் படைக்காத படைப்புகளே தமிழில் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒருமுறை சங்கராச்சாரிய அவர்களுக்கும் நமது வள்ளல் பெருமான் அவர்களுக்கும் மொழியிலே ஒரு சின்ன கருத்துரை நடந்தது. அப்படிப்பட்ட கருத்து பரிமாறிக்கொள்கின்ற நேரத்தில் எங்கள் தாய்மொழியே சிறந்தது தமிழ் மொழி என்று நமது வள்ளல் பெருமான் அவர்கள் வாதாடுகின்றார்கள். சங்கராச்சாரியர், அந்த காலத்திலே இருந்த சங்கராச்சாரிய அவர்கள், எங்கள் மொழிதான் சிறந்தது, சமஸ்கிருதம் தான் சிறந்தது என்று வாதிடுகின்றார்கள். எங்கள் மொழிதான் தாய்மொழி என்று சொல்லுகிறார்கள். இப்படியே உரையாடல் நீண்டு கொண்டே போக, தாய்மொழி உங்கள் சமஸ்கிருதம் என்றால் தந்தை மொழி என் தமிழ் மொழி என்று சொன்னவர் நமது வள்ளலார் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். தாய் வளர்த்து நாம் வளர்ந்தோம், தமிழ் வளர்த்து நாம் வாழ்வோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொன்னான். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. கணியன் பூங்குழலார் கூறிய யாதும் ஊரே யாவரும் கேளீர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்ற வீர வரிகளுக்கொப்ப தொல்காப்பியம், திருக்குறள், அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, 10 பத்துப்பாட்டு, நாலடியார், சிலப்பதிகாரம், மணிமேகலை, தேவாரம், திருவாசகம், 4000 பிரபஞ்சம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, கம்பர் காவியம், பிள்ளைத்தமிழ், பாரதியின் புதுமை கவிதைகள் போன்றவைகள் எல்லாம் தமிழ் பெற்றுள்ள இலக்கிய செல்வங்கள் அடிப்படையில் தமிழ் மொழியை எடுத்து சொன்ன இத்தனை காவியங்களையும் உலகிற்கு இப்பொழுது தமிழர் தலைவர் சொன்னதை போல இப்பொழுது தமிழ் மொழி மங்கிக் கொண்டே இருக்கிறது சொன்னார்கள். அல்ல, மங்கிக் கொண்டே அல்ல, அது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அப்படிப்பட்ட தமிழை காக்க புறப்பட்ட ராசிரம் தமிழ் கழகம் நமது ஐயா புலவர் கை பெரியசாமி அவர்களும் தட்சிணாமூர்த்தி அவர்களும் அவரோடு இருக்கின்ற அந்த நிர்வாகிகள் அனைவரையும் இந்த மொழியை இன்னும் சிறப்பாக
நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.